இந்த மழை பனி சீசன் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து ஒரு 6 மாசமா பீச் பக்கமே போகலைங்க. பாப்பா எப்பவும் கேக்குறது பீச்சுக்கு போலான்னு தான். நாங்க ஏதோ ஒண்ணு சொல்லி சமாளிச்சிட்டு இருந்தோம். இப்போலாம் அவளே கேட்க ஆரம்பிச்சிட்டா. சம்மர் ஸ்டார்ட் ஆயிருச்சு, கூட்டிட்டு போங்கன்னு. சோ அன்னைக்கு வெனஸ்டே பாப்பாக்கு ஹோலிக்கு லீவ் விட்டு இருந்தாங்கன்னு ஈவினிங் ஒரு 4 மணிக்கு மேல பீச்சுக்கு போலான்னு தாங்க கிளம்பிட்டு இருந்தோம். அவங்க சாப்பிடுறாங்களோ இல்லையோ கார்ல ஏறினதும் தம்பி ஸ்நாக்ஸ் தான் கேட்பான். அதுவும் நம்ம எடுத்து வைக்காத அன்னைக்கு தான் ரொம்ப கேட்பான். கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு பாப்பா தம்பியை ரெடி பண்ணி விட்டுட்டு நானும் ரெடி ஆயிட்டேன். அவங்களும் அவங்களுக்கு தேவையான டாய்ஸ் எல்லாம் எடுத்து பேக்ல போட்டுட்டு ரொம்ப ஹாப்பியா வந்து கிளம்பிட்டாங்க. எங்களுக்கு பக்கத்துல இருக்கிறது பெசன் நகர் பீச் தாங்க. அங்கதான் வந்து போயிருந்தோம். ரொம்ப நாள் ஆச்சு. நிறைய சேஞ்சஸ் பண்ணிருந்தாங்க. நடக்கிறதுக்கு பாத்வே எல்லாம் போட்டு ரொம்ப ரொம்ப கிளீனா மெயின்டைன் பண்ணிருந்தாங்க. நான் இதுக்கு முன்னாடி இவ்வளவு கிளீனா பார்த்ததே இல்லைங்க. சோ பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாப்பா தம்பியும் நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. ஈவினிங் டைம்ங்கிறதுனால சன்செட்டும் பார்க்க சூப்பரா இருந்துச்சுங்க. அந்த கடலை அமைதியா உட்காந்து பாக்குறதே மனசுக்கு அவ்வளோ நல்லா இருந்ததுங்க. கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். நைட் டின்னருக்கு கைலாஷ் பிரபாத் தான் வந்து போயிருந்தோம். இது ஒரு பஞ்சாபி ஹோட்டலுங்க. ரொம்ப நல்லா இருக்கும் இங்க. ஸ்நாக்ஸ் ஆல்ரெடி சாப்பிட்டதுனால ஒரு 2 டிஷ் மட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதையுமே சாப்பிட முடியல. கொஞ்சம் பார்சல் பண்ணி தர சொல்லி வாங்கிட்டு ஃபைனலா அங்க லஸ்ஸி ரொம்ப நல்லா இருக்கும்னு ஆர்டர் பண்ணி குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். அன்னைக்கு ஈவினிங் இப்படிதாங்க போச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்க்கலாம். டாடா.